போரின் 5ஆம் நாள். முருகனின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாத அசுரனின் சகோதரனான சிங்கமுகனும் தாரகனும் இறுதியில் முருகனின் வேலுக்கு இரையாகி போர்க்களத்தில் வீழ்ந்தனர். அசுரப்படையின் இருபெரும் வீரர்கள் கந்தனின் கருணையை இழந்து மாண்டனர். சூரனின் தாயாகிய மாயையும் தங்கை அஜமுகியும் நடக்கப் போவதை எண்ணி மனம் கலங்கினர். இந்த செய்தியை கேட்டறிந்த அசுரன் கடும் கோபம் கொண்டு போர்க்களத்திற்கு விரைந்தான். போரில் கடும் பலத்துடன் போரிட்டான் சூரபத்மன். வீரபாகுவின் படையை எதிர்த்து கடும் பலத்தை வெளிப்படுத்தினான். கருணை கடவுளான கந்தனோ சூரனுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்தார். போர்க்களத்திலும் மனம் இறங்கும் கந்தனின் கருணையைக் கண்டு முருகனின் போர்ப்படை தளபதி வீரபாகு மெய்சிலிர்த்தான். தேவலோகமே அதிர நடந்த கடும் போரில் சிவசக்தி மைந்தன் குமரன் தன் தாயிடமிருந்து பெற்ற சக்தி பொருந்திய வேலாயுதத்தை மரமாக உருமாறி ஒளிந்த சூரபத்மன் மீது எய்தான். ஒளி பொருந்திய வேலாயுதம் விண்ணை பிளந்து சூரனை தாக்கி இரண்டாக பிளந்து ஒரு பாதியை அழகு மயிலாகவும் மறுபாதியை சேவர் கொடியாகவும் மாற்றியது. வீரவேல் வெற்றிவேல் என கோஷம் முழங்க வேலாயுதம் வேலவனிடம் திரும்பியது. தேவர்கள் மகிழ்ந்தனர். வேலவன் வென்றான். ஆனால் சூரனோ கொல்லப்படவில்லை. மாறாக அவன் ஆணவமும் தீய எண்ணங்களும் சம்ஹாரம் செய்யப்பட்டு ஈடு இணையில்லா கருணையுள்ளம் கொண்ட கந்தனிடம் சேர்ந்து இவ்வுலகெங்கும் உள்ள முருகனை தரிசிக்கும் கோடான கோடி முருக பக்தர்கள் தன்னையும் வணங்கும் பேறு பெற்றான். இறுதியில் சூரனின் தாய் மற்றும் சகோதரிக்கு என்ன ஆயிற்று? முருகன் ஏன் உமையால் பார்வதி வயிற்றில் பிறக்கவில்லை? அடுத்து வரும் வீடியோக்களில் காணலாம். கந்தன் வருவான்.